ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்க போறோம். இந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்றது தான், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. ஏன்னா நீங்க போடுற ஒரு லைக் தான் என்னோட வீடியோவை ஒரு 2 பேருக்கா சஜஷன் பண்ணும். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு முடிஞ்சா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. சரி வாங்க வளவலன்னு பேசாம டிராமாக்குள்ள போயிடலாம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஒரு பணக்கார வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தவர் மாசா கோட்டை கழட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்படியே அவங்க வீட்டு ரூம்ல ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவ நிறைய சிப்ஸ் சாப்பிட்டுட்டு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவங்க மேடு வந்து, மேடம் சார் வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது, ஐயோ வந்துட்டானா, இப்ப இந்த சிப்ஸ் எல்லாம் நான் எங்க வைப்பேன், இதை பார்த்தானா நான் செத்தனேன்னு சொல்லிட்டு தலைவாணிக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு அவங்க ஹீரோவை பார்க்க போறாங்க. என்னங்க வந்துட்டீங்களா, கொடுங்க கொடுங்க கோட்டை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவ சிரிச்சுட்டே வாங்கிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு நான் எத்தனை முறை சொல்றது, இந்த மாதிரி என் முன்னாடி சிரிக்காதன்னு சொல்லிட்டுங்க. சரி சரி நான் சிரிக்கலன்னு சொல்லிட்டு அவளும் மூஞ்சி முறையெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்க. என்னோட தாத்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு, நீயும் என்னோட காதலியோட முகஜாடையில இருந்ததுனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்காக நீ என்னோட பொண்டாட்டி அவளாலாம் முயற்சி பண்ணாத, உன்னோட இடத்த தெரிஞ்சு இரு. இனிமே நீ சிரிக்காம இருக்க, இந்த காடை வச்சுக்கோ, இனிமே நீ சிரிக்கவே கூடாது சொல்லும் போது காடை பார்த்தோன்னே ஹீரோயின் மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்பு தான். ஆனா வந்து என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, உங்க மேல வச்ச பாசத்தை விட இந்த காடு என்ன பெருசான்னு சொல்லி கையை போட்டு உலுக்கிட்டு இருக்க. அந்த காடு கீழே விழுந்துருது. என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, எனக்கு என்ன காசா முக்கியம், நீங்க தான் முக்கியம், உங்களோட பாசம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு சொல்லி அவ காதல் வசனமா பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அவளோட கால் ஒரு பக்கம் அந்த காடை நைஸா எடுத்துக்குது. இங்க பாரு, என்னால காசு மட்டும் தான் கொடுக்க முடியும், லவ் எல்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ போக, என்னங்க நீங்க அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லி ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ கையை உதறி விட்டுட்டு உள்ள போயிடுறாரு. அவர் போன உடனே இவளுக்கு செம்ம சந்தோஷம். ஐயா நமக்கு காசு கிடைச்சிருச்சு, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல குப்பை கொட்ட போறனோ தெரியல, இருக்கிற வரைக்கும் காசு அள்ளிக்க வேண்டியதான் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஹீரோவோட காதலி வந்து திரும்ப ஊருக்கு வந்துட்டான்னு. என்ன இவ ஊருக்கு வந்துட்டாளா, அப்போ இனிமே எனக்கு காசு கிடைக்காதே, இந்த தாத்தா வேற 3 வருஷம் கல்யாணம் ஆனா தானே காசு கொடுப்பேன்னு சொன்னாரு, அப்போ என்னோட காசுலாம் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துறாரு. அவர் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன இவ நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்காக இப்படி அழுகுறாளா, அவ என் மேல இவ்வளோ பாசமா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அழுகாதன்னு சொல்லி கண்ணெல்லாம் தொடச்சு விடுறாரு. அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லி லைட்டா ஸ்மைல் பண்ண அவர் கிளம்பிடுறாரு. அப்படி போறவரு ஹீரோயினை திரும்பி பார்த்து, இவளுக்காக ஏன் இப்ப நம்ம இவ்வளோ கேர் பண்றோம், அது நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு லைட்டா ஒரு ஸ்மைல போட்டு அவர் போயிட்டு இருக்காரு. பயப்பிள்ளைக்கு லவ் நல்லா கண்ணில் தெரியுது, ஆனா மனசு தான் ஒத்துக்க மாட்டேங்குது. ஹீரோயின் இவன் எப்படா போவான்னு பார்த்தா போல, ஐயா ஜாலி காசு நிறைய இருக்கு, நான் போய் என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோ வந்து கிளப்ல தான் உட்காந்துருக்காரு. அவர் மனசு ஃபுல்லா வந்து ஹீரோயின் தான் ஓடிக்கிட்டு இருக்கா. காலையில அவ சொன்ன விஷயங்கள்லாம் இவருக்கு மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோயின் அது எல்லாமே பணத்துக்காக சொன்னா, ஆனா இந்த பயப்பிள்ளைக்கு அது தெரியாம இங்க போட்டு மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு ஹீரோவோட காதலி தான் வரா. அவ பேர் வந்து வீவன். அதை பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆகி எந்திரிச்சு போக, என்னங்கன்னு சொல்லி அவளை கூப்பிட, ஆனா அவன் அவளை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு நேரா போயிட்டு இருக்கான். எங்கடா போறான்னு பார்த்தா அங்க ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அவளை கையை பிடிச்சி இழுத்து, அடியே எங்க என்னடி பண்ணிட்டு இருக்க, வீட்டுல ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி இருந்துட்டு இங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு கேட்கும்போது, அடே இவனா, இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா, இப்ப என்ன சொல்லி தப்பிக்கிறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்களோட நினப்பாவே இருந்துச்சு, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ஆனா அதுக்காக உங்க பின்னாடி வந்து உங்களை தொந்தரவு பண்ண முடியாதுல்ல, அதான் என்னோட மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக நான் இங்க வந்தேன்னு சொல்ல, அந்த அப்பாவி பயப்பலையும் எல்லாத்தையும் நம்புது. அப்போ அந்த இடத்துக்கு வீவன் வரா. ஏங்க நான் கூப்பிட காதல வாங்காம இந்த பொண்ணை வந்து பாத்துட்டு இருக்கீங்க, ஓ என்ன மாதிரியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு தானே இவங்கும் போது ஹீரோயின் பாக்குறா, வாடி என் சக்காலத்தி, நீ தான் என் காசை கட் பண்றதுக்காக வந்த ஆளான்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரிங்க உங்க காதலியை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க, நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நான் அவங்க கூட தடையா இருக்குன்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு ஆக்டிங் போட்டுட்டு போக, ஹீரோ வந்து பின்னாடியே போக பாக்குறாரு. ஆனா இந்த வீவன் பொண்ணு விட மாட்டேங்குது. என்னங்க நான் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கும் போது இப்ப எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை பக்கத்தான் இங்க வந்தேன்னு சொல்லும் போது, அப்போ எதுக்காக 2 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே சொல்லாம என்னை விட்டுட்டு போனான்னு கேட்க, இல்ல அது வந்து எங்க அம்மா தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்கும் போது, போய் சொல்லாத, நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு இது காரணமே இல்லைன்னு சொல்லும் போது, சரி விடுங்க, இப்ப நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையான்னு கேட்கும்போது, அதை நீ என்னை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. இங்க ஹீரோ வந்து கார்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு, இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்ப அவர் ஃப்ரெண்டா அசிஸ்டன்டான்னு தெரியல, அவர் வந்து சொல்றாரு, வீவன் திரும்பி வந்துட்டா போல, அவ எதுக்காக ஃபாரின் போனான்னு தெரியல, எதுக்காக இப்ப திரும்பி வந்திருக்கானு தெரியல, அவளுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கப்புறத்துல இருந்து அவ டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான்னு சொல்ல, ஆமா எனக்கும் அதான் புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சரி இப்ப நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது, நான் என்ன பண்ண போறேன், என்னோட ப்ராமிஸா நான் காப்பாத்தியே தீருவேன், நான் வீவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லும்போது, இப்போ மேடம் மோனிகாவோட நிலைமை, மோனிகாங்கிறது நம்ம ஹீரோயின் தான், அவங்க உங்களை ரொம்ப காதலிக்கிறாங்க, அவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்கன்னு சொல்லும்போது,
அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவளுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்ல, காசுக்காக அவங்க போற ஆள் மாதிரியே அவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்க. அதை பத்தி தான் அவருக்கும் யோசனையா இருக்கு. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து ஹீரோயினோட மாமியாக்காரி தான் உட்காந்துருக்கா. அதை பார்த்த ஹீரோயினும், அத்தை இங்க என்ன பண்றீங்கும் போது, ஏன் உனக்கு தெரியாதா நான் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கேன்னு? சரி, வீவன் திரும்பி வந்துட்டா, இனிமே உன்னோட வேலை இங்கே எதுவும் கிடையாது, நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடு. சும்மா பாசம் மண்ணாக்கட்டி என் புருஷனை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லாம ஒழுங்கா காசை வாங்கிட்டு போயிடுன்னு சொல்லும்போது, என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லி ஹீரோயின் காலில் வந்து விழுக, அட எனக்கு தெரியாத இவளை பத்தி, இவ இப்படிதான் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இங்க பாரு, இதுல 3 மில்லியன் இருக்கு, பேசாம இதை வாங்கிட்டு போயிடுன்னு சொல்லும்போது, அத்தை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, 3 மில்லியன்லாம் பத்தாது, ஒரு 5 மில்லியனா கொடுத்துறீங்களா, நான் உடனே கிளம்பிடுறேன்னு சொல்ல, என்னடி சொல்றேன்னு கேட்கும்போது, ஆமா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு சூட்கேஸ்லாம் எடுத்துட்டு வந்துடா. இங்க பாத்தீங்களா, நீங்க எப்ப வேணாலும் வெளியே போக சொல்லுவீங்கன்னு தெரியும், அதான் ரெடியா பேக் பண்ணிருக்கேன், எனக்கு 5 மில்லியன் மட்டும் கொடுத்துருங்க, நான் உடனே கிளம்பிடுறேன்னு சொல்ல, அதை கேட்ட அர்த்தக்காரிக்கு நெஞ்சு வழியே வந்துருது. ஏன்னா வந்து ஹீரோயின் ரொம்ப பாசக்கார பொண்ணு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இவ இப்படி பேசுறத பார்த்தோன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி தாங்கல. சரி சரி சீக்கிரமா செக்ல சைன் போடுங்கன்னு சொல்லும்போது, அத்தைக்காரியும் ஆச்சரியத்தோட சைன் போட்டு கொடுக்க, அவளும் டிவோர்ஸ் பேப்பர்ல சைனை போட்டுட்டு, ஓகே அத்தை நான் போகட்டுமான்னு சொல்லி மரியாதையை கேட்க, இந்தாடி இந்த ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட போடாதுன்னு சொல்ல, தேங்க்யூ அத்தைன்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. வெளியில வந்து விடுதலை விடுதலை விடுதலைன்னு பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்க. அப்ப அவளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இங்க பாரு, நான் வீட்டுக்கு வரேன், எனக்கு குளிக்க தண்ணி ரெடி பண்ணுன்னு சொல்ல, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்பொழுது தொடர்புக்கு வெளியே உள்ளார் டைன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. அடப்போடா லூசு பையில, நீயே வேணான்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு நான் சேவை செய்யணுமா, உனக்கு சேவை செஞ்சு என் கையெல்லாம் வலிக்குதுடான்னு சொல்லி போனை போட்டு திட்டிட்டு, இவ்வளவு நாளா காசுக்காக தானே உனக்கு இந்த சேவையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன், உன்னால என் ஃபேமிலியை கண்டுபிடிக்க கூட எனக்கு நேரமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ பாக்குறாங்க. அதுல ஒரு குட்டி பையனும் ஒரு குட்டி பொண்ணு தான் இருக்காங்க. இந்த போட்டோவை பார்த்துட்டு, இவ்வளவு பெரிய உலகத்துல நான் உன்னை போய் எங்க கண்டுபிடிப்பேன், எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி மெமரிலெஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு யார் என்னன்னே தெரியல, அதனால உன்னையும் தேடி வர முடியல, சரி இப்போதைக்கு என்னோட கோல் ஒண்ணு பணம் மட்டும்தான் சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வீட்டுக்கு வந்து அந்த டைவர்ஸ் பேப்பர் பாத்துறாரு. அப்ப அசிஸ்டன்ட் வந்து, சார் வீடு ஃபுல்லா தேடிட்டேன் மேடம், எங்கேயுமே காணும், அவங்க உங்க மேல உள்ள கோபத்துல வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க போல, அவங்க ரொம்ப பாவம், உங்களை நினைச்சு அழுது தூங்காம அப்புறமா கூட உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்ல, அவ எதுக்கு இதெல்லாம் பண்ணணுங்கும் போது, எல்லாமே உங்க மேல வச்சிருக்க லவ் தான், அளவுக்கு அதிகமான பாசத்தால தான் அவங்க அப்பெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட்டும் ஓவரா ஏத்தி விட்டுட்டு இருக்க. அது கேட்ட ஹீரோவும், நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, உடனே அவ எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடின்னு சொல்லும்போது, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போறான். அப்படியே என்னை விட்டு போலாம் நான் பாக்குறேன், நீ ஒன்னு மறந்து போயிட்ட, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிருக்கோம், என்னோட கன்சர்ன் இல்லாம உன்னால வெளியே போகவே முடியாதுன்னு சொல்லி இவர் இங்க யோசிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு ஓரமா அசிஸ்டன்ட் நின்று பாத்துட்டு இருக்காரு. அவர் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே பில்டப் தான், அது எதுவுமே உண்மை கிடையாது. அவர் தாத்தா கால் பண்ணி, தாத்தா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, சரி நான் சொல்ற மாதிரி எல்லாமே செய்யுன்னு சொல்லிட்டு அவரும் காலை கட் பண்ணிடுறாரு. மறுநாள் ஹீரோயின் வந்து தாத்தா கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க தாத்தா, உங்க பையனோட காதலி வந்துட்டா, இனிமே என்னால அவர் கூட வாழ முடியாது, நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ 3 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருக்க, அப்ப அதை நீ முடிச்சு கொடுத்து தான் போனுங்கும் போது, தாத்தா அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா எந்திரிக்க, பின்னாடி உள்ள பாடி கார்ட்லாம் அப்படி முறைச்சு பாக்குறாங்க. அதை பார்த்து ஹீரோயினும் பம்மி கிட்ட உட்காந்து, இங்க பாருங்க தாத்தா, பேரனுக்கு என்ன பிடிக்கல, அப்படி இருக்கும்போது எப்படி 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும், பேசாம நான் 2 வருஷம் இங்க இருந்திருக்கேன், அதுக்கான காசை மட்டும் எனக்கு கொடுத்துறீங்களாங்கும் போது, அதெல்லாம் முடியாது, 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ண அப்பதான் காசு கொடுப்பேன்னு சொல்லும்போது, ஐயோ இந்த தாத்தா வர நம்மள இப்படி சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓகே தாத்தான்னு சொல்லி அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வந்து ரேச்சலுங்கிற ஒரு பொண்ணு கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நான் மணி சென்ட் பண்ணிருக்கேன், நீ வந்து அதை ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிடுன்னு சொல்லும்போது, அக்கா 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தான் உங்களை காப்பாற்றணும், அதுக்காக உங்களோட லைஃபை எங்களுக்காக பணைய வைப்பீங்களா, நீங்க போய் உங்களோட ஃபேமிலியை தேடுங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரேச்சல், ஃபர்ஸ்ட் அம்மாவோட ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம், அதுக்கப்புறம் நான் என்னோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப கதவு சத்த சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ. ஐயோ இவன் எப்படி இங்க வந்தா, இப்ப நான் என்ன பண்ணுவேன், எப்படி தப்பிப்பேன்னு சொல்லிட்டு நேரா போய் பெட்டுக்குள்ள போய் படுத்துக்கிறாங்க. அவனுங்க இப்ப வந்து, இப்ப எதுக்காக நீ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட, எதுக்காக வீட்டை விட்டு வந்தேன்னு கேட்கும்போது, ஹீரோயினும் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு, உங்க காதலி வந்துட்டாங்க, இனி உங்களோட சந்தோஷத்துக்கு நான் தடையா இருக்க கூடாது, அதுக்காக தான் வெளியில வந்துட்டேன்னு சொல்ல, இங்க பாரு இது வந்து 3 வருஷத்து கான்ட்ராக்ட் மேரேஜ், அது எப்படி நீ பிரேக் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போவ, அதெல்லாம் முடியாது, நீ ஏன் கூட தான் வரணுங்கும் போது, இங்க பாருங்க நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, இன்னும் 3 மாசம் தான் நான் உயிரோட இருப்பேன், அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்துக்கிட்டே செத்துடலாம் தான் நினைச்சேன், ஆனா இப்போ உங்க சந்தோஷத்துக்கு நான் தடையா இருக்க கூடாது, அதுக்காக தான் நான் தனியா வந்துட்டேன், இனிமே என்னோட வாழ்க்கையை நான் தனியா கழிச்சுக்கிறேன்னு சொல்ல, பாரு நீ பண்றது ஓவர் ஆக்டிங்கா இருக்கு, ஒழுங்கா டிராமா பண்ணாம என் கூட வான்னு சொல்லி ஹீரோ தூக்கிட்டு போறாரு. அடே என்னை விடுடா, நான் அங்க வரமாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் வந்து கதவு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து விடுற மாதிரி தெரியல, வாடின்னு சொல்லி பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாரு. அப்படி அவங்க வெளியில வரும்போது அங்க வீவன் வந்து நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்து ஹீரோவும் ஹீரோயின் இறக்கி விட்டுட்டு, நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது, ஐயோ இவன் இருப்பான்னு நமக்கு தெரியாதே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு, மோனிகா தான் என்ன வர சொன்னான்னு சொல்லும்போது, அதை கேட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது நான் வர சொன்னாங்க, ஆமா நீ தான் என்ன வர சொன்ன, ஏன்னா உன் வீட்டு அட்ரஸ் எப்படி எனக்கு தெரியுங்கும் போது,
சரி அவ எதுக்கு உன்னை இங்க வர சொல்லணுங்கும் போது, இல்லங்க நான் உங்களோட லவ்வரு, என்னை மிரட்டி போக வைக்கலாம்னு சொல்லிட்டு அவ வர சொல்லிருப்ப போலங்கும் போது, இல்லங்க அவ போய் சொல்றா, அவளை நம்பாதீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, மோனிகா எதுக்காக இப்படி சீப்பா பிஹேவ் பண்ற, இப்ப எதுக்கு அவளை இங்க வர சொன்னங்கும் போது, அப்போ நான் சொல்றதை நீ நம்பவே இல்ல. ஆமாண்டா நான் தாண்டா வர சொன்னேன், உன்னை விட்டுட்டு போறதுக்கு அவகிட்ட கொஞ்சம் காசு கேட்கலாம்னு நினைச்சேன், அதுக்கு தான் வர சொன்னாங்க. அது கேட்ட ஹீரோக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்ற நீங்கும் போது, ஆமா இத்தனை நாளா உன் மேல நான் பாசம்லாம் வைக்கல, வெறும் காசுக்காக மட்டும்தான் நடிச்சேன். அம்மா எனக்கு காசு கொடுத்தாங்க, நான் உன்னை டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்னேன். அதே மாதிரி இவகிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கலாம்னு நினைச்சேன். போதுமா, இனிமே என்னோட லைஃப்ல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிடுறாங்க. ஹீரோக்கு செம கோவம் வருது. ஆபீஸ்ல வந்து கோவமா உட்காந்துருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் வந்து, சார் மேடம் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அவங்க உண்மையாவே உங்களை காதலிக்கிறாங்கன்னு சொல்ல, டே சும்மா இல்லடா, அவ வாயாலே அவ சொன்னாடாங்கும் போது, இல்ல சார் அவங்க ஏதோ உங்க மேல உள்ள கோவத்துல தான் அப்படி சொல்றாங்க. ஏன்னா ஒரு வாட்டி உங்களுக்கு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நியூஸ் வந்துச்சு, அதை கேட்டோன்னு அவங்க பதறி போய் வந்து உங்களை தேடினாங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டாங்கன்னு சொல்லும் போது, அப்படியா, ஆனா அவ என்ன கான்டாக்ட் பண்ணவே இல்லையேங்கும் போது, இல்ல சார் அவங்க அன்னைக்கு போனை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாங்க, அதனால தான் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, நான் உங்க பக்கத்துலயே இருந்தேன், எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப கூட உங்களை நினைச்சு அவங்க அழுதுட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லும் போது, அப்படியா அவ நிஜமாவே என்ன காதலிக்கிறாளா, சரி வா செக் பண்ணி பாப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ண, அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோக்கு செம கோவம் வருது. இவளுக்கு எவ்வளவு திமுரு, என்னோட நம்பரையே பிளாக் பண்ணி வைப்பான்னு சொல்லி அவர் கோவப்பட, இங்க ஹீரோயின் வந்து ரேச்சல் கிட்ட பேசிட்டு வராங்க. அப்ப 2 பேர் கார்ல வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோயினும், யாரா நீங்களா, கிட்னாப் பண்ற அளவுக்குலாம் நான் ஒர்த்து கிடையாதுடா, என்னை விட்டுடுங்கன்னு சொல்லும் போது, அந்த இடத்துக்கு வந்து வீவன் தான் வரா. அவ கத்தி எடுத்து வந்துட்டு இருக்க, என்னோட ஃபேஸ பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்ல, அப்படியே மூஞ்சில ஒரு கோடு பொண்ணு போல தோணுதுங்க போது, இங்க பாருங்க நீங்க மணிக்காக தான் எனக்கு கடத்திருக்கீங்கன்னு தெரியும், என்னோட ஹஸ்பண்ட் யார் தெரியுமான்னு கேட்கும்போது, ஏன் உன் ஹஸ்பண்ட் வந்து உனக்காக பணம் கொடுப்பானாங்க, இல்ல அதெல்லாம் கிடையாது, என் ஹஸ்பண்ட் பெரிய பணக்காரன், அவனோட காதலி ஒருத்தி இருக்கா, அவங்க 2 பேரையும் சேர்த்து கடத்திருங்க, அவங்க தான் உனக்கு பணம் கொடுப்பாங்க, வேணா அவங்களை கடத்துறதுக்கு நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, அடிப்பாவி இவ என்ன இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கா, இவளை போய் நல்லவன் நினைச்சு என் பைக்ல என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவாளான்னு நினைச்சேன், இது என்ன மட்டமான கேஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சேர ஒரு உத விடுறா. ஹீரோயின் போய் கீழே விழுகிறா. அப்ப அவ சொல்றா, ஒழுங்கா என் காலை வந்து உன் நாக்கால சுத்தம் பண்ணு, அப்படி பண்ணினா நான் அவனை விட்டுறேன்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணா ஹீரோட ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. ரேச்சல் பதறி ஓடி வரா. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அக்கா போன்ல பேசிட்டு இருக்கும்போது யாரோ கடத்திட்டு போன மாதிரி தெரிஞ்சு, அவங்க ஆபத்துல இருக்காங்கன்னு சொல்லும் போது, அதை கேட்ட ஹீரோக்கு பதட்டமாகுது. உடனே ஹீரோயினோட போனை ட்ரேஸ் பண்ண சொல்றாரு. இங்க வீவன் வந்து காலை கிளீன் பண்ண சொல்லிருப்பால, ஆனா ஹீரோயின் என்ன பண்ணி விட்டுறாங்கன்னா காலை கடிச்சு விட்டுறாங்க. அதை பார்த்த எவ்வளவு, உனக்கு எவ்வளவு திமிரு, என்னோட காலையவ கடிக்கிற, உன்னோட முகத்தை அப்படியே சதைச்சிட்டு வேணும்னு சொல்லிட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விட்டு போயிடுறா. அப்ப ஹீரோவும் ஹீரோயினோட போனை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறாரு. அப்ப வந்து வீவன் வெளியே போயிருப்பாளா, அவ வந்து ஹீரோவை பார்த்துட்டு வா ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லி ஒரு ஓரமா ஒளிஞ்சிக்கிறா. அப்போ ஹீரோக்கு அங்க நெருப்பெறி தெரியுது. அவரும் மோனிகான்னு சொல்லி கத்திக்கிட்டே போக, அப்ப அஸ்டன் வந்து வேணாம் சார் போகாதீங்கும் போது, விடுடா என்ன, ஏற்கனவே வீவன் இப்படிதான் நெருப்புல இருக்கும்போது என்னால போய் காப்பாற்ற முடியல, இந்த டைம் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க போய் ஹீரோயினை போய் அவர் காப்பாத்துறாரு. பார்த்து வீவனுக்கு செமையா கோவம் வருது. அப்பதான் ஒன்னு யோசிச்சு பாக்குறா, இந்த மாதிரி வீவனை கொலை பண்ணிட்டு அவளோட இடத்துக்கு நான் வந்திருக்கேன், அவளோட முகமாரியே பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணிருக்கேன், அப்படி இருந்தும் நீ ஏன் பக்கம் வரமாட்டேங்கிற, இப்ப மோனிகா பக்கம் போறியான்னு சொல்லி அவ கடுப்பாயிட்டு இருக்கா. ஆமாங்க இவ வந்து ஒரிஜினல் வீவனே கிடையாது, இவ வேற யாரோ. இங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. மோனிகா உனக்கு என்னாச்சு, நீ சீக்கிரமா கண்ணு முழின்னு சொல்லும் போது, அப்ப ஹீரோயின் கண்ணு முழிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோவும், ஹே உனக்கு ஓகேவா, நீ எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது, ஆஹா நான் நல்லா இருக்கேன், இப்ப நீங்க இங்க என்ன பண்றீங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட நீங்க ரொம்ப பிஸியால இருப்பீங்கன்னு சொல்லும் போது, என்ன பேசுற நீ, எனக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்கு, அதுக்காவது நாங்க இருந்துதான் ஆகணுங்கும் போது, ஓ அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தான் என் கூட இருக்கீங்களா, நான் கூட நீங்க தான் என்ன காப்பாத்துறீங்கன்னு நினைச்சிட்டேன், அது எல்லாமே என்னோட கனவு போலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன், சரி நான் நல்லா இருக்கேன் நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல, போதும் நிறுத்து, இப்ப எதுக்கு நீ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேங்க, நான் என்ன ஆக்டிங் பண்றேன், நான் எப்பவும் போலத்தான் இருக்குன்னு கொஞ்சம் ஓவரா பேச, ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, இது என்ன ஆட்டிடியூடுன்னு கேட்கும்போது, என்ன ஆட்டிடியூடு, நான் எப்பவும் போலதான் இருக்கேன், ஓ உங்களுக்கு தான் என் மேல காதல் வந்துருச்சு போல, அதனால தான் நான் பேசுறதெல்லாம் நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு வீவன் வரா. மோனிகா நீ எப்படி இருக்க, உனக்கு அடிபடிச்சுன்னு கேள்விப்பட்டேன், தேங்க் காட் உனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லி அவளும் ஆக்டிங் போட்டுட்டு இருக்க, என்ன மண் நடிக்கிறா, இவளுக்குலாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலான்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி ஹீரோ கிளம்புறாரு. வெளியில அசிஸ்டன்ட் வந்து, சார் அந்த கிட்னாப்பர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க ஜூ ஃபேமிலி சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற நீ, எதுக்காக அவங்க வந்து கடத்தணும்னு கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சு வீவன் உங்க மேல உள்ள பாசத்துல அவளை கடத்த சொல்லிருப்பான்னு தோணுதுங்க போது, ரூமுக்குள்ள எட்டி பாக்குறான். அப்ப வீவன் சொல்றா, இந்த மாதிரி நானும் ஹீரோவும் சைல்ட்ஹுட் லவர்ஸ்ன்னு சொல்ல, அப்படியா அப்ப எதுக்கு அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்கும்போது, இங்க பாரு என்ன இன்சல்ட் பண்றியாங்க, நான் ஒன்னும் இன்சல்ட் பண்ணல, நானும் உனக்கு தான் சப்போர்ட் பண்றேன், நான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துட்டேன், அவன் தான் சைன் போட்டு கொடுக்க மாட்டான், நான் வேணும்னு சொல்லி என் கூடவே இருக்க ஆசைப்படுறான்னு சொல்ல, அது பாக்குற ஹீரோக்கு செமையா கோவம் வருது. அப்போ உண்மையிலேயே அவளுக்கு டிவோர்ஸ் வேணுமான்னு சொல்லி அவர் கோவப்பட்டு போயிடுறாரு. இங்க வீவன் நீ ரொம்ப ஓவரா பேசுறடின்னு சொல்ல, அப்ப
இப்படிதாண்டி பேசுவோன்னு சொல்லி அவளோட பொக்கையை எடுத்து அவன் மூஞ்சிலே அடிக்க அப்ப அவன் மூக்கு வந்து உடஞ்சிக்கிட்டு வந்துருது. அதை பார்த்த ஹீரோயினும் என்னடி நீ ஃபேக் மூக்கு வச்சிருக்கியான்னு கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, நான் பிறந்ததுல இருந்து இப்படிதான் அழகா இருப்பேன்னு சொல்லும்போது அதான் பார்த்தாலே தெரியுது மூஞ்சி ஃபுல்லா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன்னு. அப்புறம் ஏன் கதை ஊர்றன்னு கேட்க அவளும் கோச்சிக்கிட்டு வெளியே போகும்போது அங்க ஒரு டாக்டர் வரான். அவங்க கிட்ட வந்து கண்ணால சைகை காமிச்சிட்டு போறா. இவன் வந்து அவன் செட் பண்ண வச்ச ஆளு போல. அவனும் ஹீரோயின் கிட்ட வந்து நல்லா பாசமா பேசிட்டு இருக்கான். ஹீரோ வந்து தாத்தாவை பக்கம் வந்திருக்கான். இங்க பாருங்க தாத்தா, எனக்கு உடனே டைவர்ஸ் வேணும்னு சொல்லும்போது இப்ப எதுக்கு உனக்கு டைவர்ஸ் வேணும், 3 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல தாத்தா உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது, அவ காசுக்காக மட்டும்தான் என் கூட இருக்கான்னு சொல்லும்போது இப்ப நீ கோவத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுற, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, மோனிகா பணத்துக்கு ஆசைப்படுறாங்கிறதுக்காக டிவோர்ஸ் கேட்கறியா இல்ல உன்னோட பழைய காதலி திரும்பி வந்துட்டான்னு சொல்லி டிவோர்ஸ் கேட்கறியாங்கும் போது மோனிகா வந்து மோனிகா, வீவன் வந்து வீவன் தான், அப்புறம் எப்படி நான் வீவனை விட்டுட்டு வர முடியும்னு கேட்க அம்மா நீ சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா அவ தானே உன்னை விட்டுட்டு போனா, நீ விட்டுட்டு போலையே, அதுக்கப்புறம் நீயும் கொஞ்சம் கொஞ்சமா வீவனை மறக்கத்தானே ஆரம்பிச்சங்கும் போது தாத்தா என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் வீவனை பிடிக்கும் தானே சொல்லும் போது ஆமா முன்னாடி பிடிச்சிச்சு, நான் அவ இப்போ உனக்கு சரியா இருப்பான்னு தோணல, சோ கொஞ்சம் நீ கண்ணை திறந்து பாரு, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணு, உனக்கே புரியும், 3 வருஷம் கழிச்சு உனக்கு மோனிகா கூட வாழணும்னு தோணலனா அப்ப வந்து சொல்லு, அப்போ நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க நான் தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது சரி தாத்தா நான் 3 வருஷம் கழிச்சே வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. பிறகு யாருன்னு தெரியாத 2 பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு முகத்துல வந்து நல்ல கோடு போட்டிருக்கு, ரொம்ப கொஞ்சம் அது கோடு போட்டா அழகு இல்லைன்னு கிடையாது, ஆனா அந்த கோடு வந்து அவளுக்கு அசிங்கமா இருக்குன்னு அவளுக்கு தோணிட்டு இருக்கு. அவ வீவனோட வேலைக்கார பொண்ணு தான். அவ வந்து சொல்றா வீவன் நீ இவ்வளவு அழகா இருக்கிறதுனாலதான் எல்லாமே உனக்கு கிடைக்குது, இனிமே நீ உயிரோடவே இருக்க கூடாது, நீ உயிரோட இருக்காத, உன்னோட பிளேஸ்க்கு நான் வந்துருவேன், அதனால நீ செத்துப்போன்னு சொல்லிட்டு நெருப்பு வச்சு கொளுத்தி விடுறா. இப்ப புரியுதாங்க அந்த கோடு போட்ட பொண்ணு தான் இப்ப வில்லியா இருக்கிற வீவன். இப்ப இன்னொரு ட்விஸ்ட், இது ஆல்ரெடி வந்து எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் ட்விஸ்ட்னு சொல்லி பில்டப் பண்ணிக்கிறேன். இல்ல வேண்டாம் நெருப்பு வைக்காதுன்னு சொல்லி ஹீரோயின் பதறி போய் எந்திரிக்கிறாங்க. ஆமாங்க இவங்க தாங்க உண்மையான வீவனே. உங்களுக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல மண்டையில அடிபட்டு உங்க பழசையும் மறந்து போயிருக்காங்க, மூஞ்சி ஒரு பக்கம் சரிஞ்சு போனதால பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் அங்க வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும் சொல்றா இந்த மாதிரி நெருப்பு வந்துச்சு ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்ல அதை பத்தி இவனுக்கும் தெரியும் போல. அதனால அவன் என்ன சொல்றானா இல்ல இல்ல இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஹாலுசினேஷன் வரதெல்லாம் நார்மல் தான், நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறா இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே, இது வந்து ஏன் வீவனோட குரல் மாதிரியே இருக்குன்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்க. சரி வாங்க வாக்கிங் போலான்னு சொல்லி அவன் வெளியில கூட்டிட்டு வரான். இப்போ அந்த டைம் அங்க ஹீரோ வராரா, அவருக்கு வந்து போறாமே தாங்கல, இவதுக்கு என்னோட பொண்டாட்டியை பிடிச்சிருக்கான்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை பிடிச்சிக்க. என்ன பிஹேவியர் இது, ஒரு டாக்டர் கிட்டே இப்படிதான் நடந்துப்பிக்கலாங்கும் போது டாக்டர் மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இது ஜஸ்ட் கேர் பண்ணிக்கிற வேலை தான், ஹஸ்பண்டா இருந்தா அந்த வேலையை செய்ய தவறிட்டேன், நான் டாக்டரா இருந்தா அந்த வேலையை கரெக்டா செஞ்சேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, என்னோட ஒய்ஃபை எனக்கு பார்த்துக்க தெரியும் சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள தூக்கிட்டு வந்துடுறாரு. உனக்கு எவ்வளவு கொழுப்பு, நீ அவன் கூட சேர்ந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோயினோட கண்ணத்தை பிடிச்சிட்டு இருக்க. எனக்கு வலிக்குது ஒழுங்கா விடுன்னு சொல்லும்போது இப்போ என்னாச்சு உனக்குன்னு கேட்கும்போது ஆமா எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க, நீ இப்படி அழுத்தி பிடிச்சினா எனக்கு வலிக்கும் தான் சொல்லும்போது என்ன உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்களா, எதுக்கு நீ என்கிட்ட சொல்லவே இல்லைங்கும் போது ஆமா இதெல்லாம் கேட்கவா உனக்கு நேரம் இருக்கு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கேர் பண்ணிக்கவே உனக்கு நேரம் கரெக்டா இருந்துச்சுன்னு சொல்லும்போது சரி சொல்லு என்னோட ஃபேஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு கேட்கும்போது சொல்ற அளவுக்கு அப்படி ஒண்ணும் இல்லையங்க, அடங்க என்ன பார்த்தா அப்படி சொல்ற, ஒழுங்கா எனக்கு டிவோர்ஸ் கொடு, எனக்கு உடனே டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்க. இங்க பாரு இது அன்லிமிட்டெட் கார்டு, இது உனக்கு வேணும்னா 3 வருஷத்துக்கு பேசாம என்னோட ஒய்ஃபா இரி, அப்படி இருக்கு நீ ஒத்துக்கிட்டா இந்த கார்டு உனக்கு கிடைக்குன்னு சொல்லும்போது இல்லடி வேண்டாம் தன்மானம் ரொம்ப முக்கியம், வேணாம்னு சொல்ல இல்ல தன்மானத்தை விட காசு தான் முக்கியம் சொல்லி டப்புன்னு வாங்கிக்கிறா. அப்படிவா வலிக்கு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு பணம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது ஆமா ஹனி உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல அம்மா என்கிட்ட ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்ல என்ன இப்படி சொல்லிட்டீங்க, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பண தேவை இல்லாதவங்க யாரு இருப்பாங்க, அதுக்காக உங்களுக்கு பிடிக்காதுன்னு ஆகிடாதுல, உங்களுக்காக நான் எவ்வளவு பண்ணிருப்பேன் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. ஒரு வாட்டி மால்ல ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க, அந்த அடியை வந்து ஹீரோயின் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை இவ சொல்றது உண்மையா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க இந்த வீவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இவர் கூட நம்ம கொஞ்சம் க்ளோஸா இருக்கணும், அந்த கனவுக்கும் வீவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அது எனக்கு தோணிட்டே இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி ஹீரோவும் கேட்கும்போது அது ஒன்னும் இல்ல ஹனி என் ஹஸ்பண்ட் ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸம் சொல்லி ஹீரோட கண்ணத்திலே கிஸ்ஸ போட என்னடா இப்படி பண்ணிட்டாலும் சொல்லி ஹீரோ ஷாக் ஆகி நிக்க. அப்போ அந்த இடத்துக்கு ரேச்சல் கரெக்டா வந்துடுறா. அதை பார்த்த ரேச்சலும் சாரி நான் தெரியாம வந்துட்டேன் அப்புறமா வரேன்னு சொல்லும்போது அதை பார்த்து ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஆனா ரேச்சல் வந்து ஹீரோ பார்த்து பயந்துட்டே நிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோனும் நீ எதுக்கு அவரை பார்த்து பயப்படுறன்னு கேட்கும்போது என்னன்னு தெரியல அவர் ஒரு மாதிரி சிட்டுமுஞ்சா இருக்காரா, எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ அம்மாக்காக தானே அவரை கல்யாணம் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு பிடிக்கலன்னா வந்துருன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த கார்டு வந்து என்னன்னா அவங்க மாமியாங்க கொடுத்தது, அதை கொடுத்து இந்த மாதிரி அம்மாவோட ட்ரீட்மெண்ட் காசெல்லாம் கட்டிடுன்னு சொல்லும்போது அவளும் ஓகேன்னு வாங்கிக்கிறா. அப்புறம் இந்த கார்டு இது வந்து என்னோட ஹஸ்பண்டோடது, இதுல போய் நம்ம ஷாப்பிங் பண்ண போலான்னு சொல்லிட்டு நேரா ஷாப்பிங் பண்ண போறாங்க. இந்த இடத்துக்கு வில்லியும் மோப்ப பிடிச்சிட்டு வந்துடுறா. இவளா எதுக்கு இங்க வந்தா, இவளுக்கு அந்த கடைக்கு வர தகுதியே இல்லைன்னு சொல்லி அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோட கார்டு எடுத்து காமிக்கிறா. அன்லிமிட்டெட் கார்டு, இதை வச்சு நான் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது இது ஹீரோட கார்டாச்சே, இது நீ திருடிட்டு வந்துட்டேன்னு கேட்கும்போது என்ன பேசிட்டு இருக்க நீ, அவர் என்னோட ஹஸ்பண்ட், அவர்
எனக்கு கொடுத்தாரு, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, போய் சொல்ற, அவர் கொடுக்க வாய்ப்பே கிடையாது, ஒழுங்கா அந்த கார்டை கொடுன்னு சொல்லும் போது ஷாப் கீப்பர் வந்து மேடம் சண்டை போடாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா கேட்கற மாதிரி தெரியல. அப்ப ஹீரோயினும் உன்ன மாதிரி சீப்பான ஆளுக்குலாம் அந்த கார்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அவ கோவப்பட்டு என்னடி சொன்னேன்னு சொல்லி அரைஞ்சு போடுறா. என்னடி அரைஞ்சுன்னு சொல்லி ஹீரோயின் பார்க்க அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. அதை பார்த்தோன்னே வீவனும் என்னங்க எனக்காக தான் இங்க வந்தீங்கன்னு சொல்லி வலிஞ்சிட்டு நிக்க, அதை பார்த்து ஹீரோயினும் இப்ப தாண்டி எனக்கு ரிவெஞ்ச் எடுக்க கரெக்டான டைம் சொல்லிட்டு அவர் ஒன்னும் உனக்காக வரல எனக்காக வந்தாருன்னு சொல்லி ஹீரோவை போட்டு கட்டி பிடிச்சி நிக்க, இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியல. அப்ப வீவனுக்கும் செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, ஏங்க நாளைக்கு என்னோட பர்த்டே, நீங்க வரீங்களே, எல்லா பர்த்டேக்கும் நீங்க ஏன் கூட தானே இருப்பீங்கன்னு சொல்லி அவ கையை பிடிச்சிட்டு கேட்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின் இது எப்படி உன்னை நிம்மதியா விட்டுருவேன், ஏங்க நாளைக்கு என்னோட பர்த்டே ஏன் கூட இருக்க மாட்டீங்களான்னு கேட்கறான். அதை பார்த்து ஹீரோவும் இது நாளைக்கு தான் உன்னோட பர்த்டேவா, என்ன சொல்லவே இல்லைங்கும் போது, அதான் இப்ப சொல்றேனேங்க, என்ன நீ ஒரு ஆர்ஃபன் உனக்கு பர்த்டேவா, என்ன பழிவாங்கத்துக்காக தானே இப்படி பண்றீங்க போது, நான் ஆர்ஃபனா இருந்தா எனக்குலாம் பர்த்டே இருக்க கூடாதா, எனக்கும் நாளைக்கு தான் பர்த்டேன்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவளுக்கு, கண்டிப்பா நான் அவளோட பர்த்டேக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு போறாரு. அதை பாக்குற ஹீரோயினும் எனக்கு தெரியும் நீ இப்படிதான் சொல்லுவேன், என்னைக்கு நீ பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே ஹீரோவும் வில்லியும் ரெஸ்டாரண்ட்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னங்க நாளைக்கு என்னோட பர்த்டே, நீங்க என்ன கிஃப்ட் எனக்காக கொடுக்க போறீங்கன்னு கேட்கும்போது இது எல்லாத்தையும் ஒரு ஓரமா உட்காந்து ஹீரோயினும் பாத்துட்டு இருக்கா, வீடியோவும் எடுத்துட்டு இருக்கா. அட பாவி பொண்டாட்டியை விட்டுட்டு இப்படி வப்பாடி கூட வந்து உட்காந்துருக்கிட்டான்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதையே நான் டிவோர்ஸ் பண்றதுக்கு ஒரு எவிடன்ஸா கிரியேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இங்க ஹீரோ வந்து ஒரு ஜுவல்லரி பாக்ஸை கொடுக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ரிங் இருக்கு. அதை பார்த்து அவளும் எனக்கு நீ ப்ரொபோஸ் பண்றேன்னு சொல்லி அவ சந்தோஷப்பட, என்னதே அவன் ப்ரொபோஸே பண்ணிட்டானா, இது எனக்கு ஒரு நல்ல ஆதாரம் சொல்லி அவ வீடியோ எடுத்துட்டு இருக்க. ஒரு பக்கம் மனசு லேசா வலிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ பாக்குறாரு, ஆஹா இது நம்ம ஹீரோயினுக்கு வாங்கினதுல இது மாத்தி போயிடுச்சா சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அவளும் வந்து அந்த மோதிரத்தை போட்டு பாக்குறா. அவ கைக்குள்ள போகவே மாட்டேங்குது. என்னங்க சைஸை மாத்தி வாங்கிட்டீங்களா சொல்லும் போது, அப்படியா குடு நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சைஸ்ல வாங்கிட்டேன், நான் உனக்கு வேற மாத்தி வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அவனை அடிச்சு விட்டுட்டு இருக்க. அதை பார்த்து அவளுக்கு பயமாயிடுது, எங்க உண்மையை கண்டுபிடிச்சிட போறான்னு சொல்லிட்டு ஆமா என் விரல கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு போலன்னு சொல்றா. அங்கிட்டு ஒரு இதையும் மனசு உடஞ்சு போய் உட்காந்துருக்கு. கண்ணுல தரத்தரையே தண்ணி வந்துட்டு இருக்கு. ஆனா அவளுக்கே புரியல இப்ப எதுக்கு நான் அழுகுறேன்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி வீவன் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு பிளான் கிடைச்சிருக்குன்னு. அவளும் ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. விவியனோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து செடி டெலிவரி பண்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அவங்களும் விவியன் ரூம்ல வந்து வைக்க சொல்ல ஹீரோயின் உள்ள போறாங்க. அப்ப வந்து விவியனோட அம்மா பாக்குறாங்க. யார் அந்த பொண்ணுன்னு கேட்கும்போது ஹீரோயினோட முகத்தை பார்க்கல, அவங்க பேக் சைட் தான் பாக்குறாங்க. அப்ப வேலைக்கார பொண்ணும் இல்லம்மா இங்க வந்து செடி டெலிவரி பண்ண வந்திருக்காங்க போது சரி பார்த்து சீக்கிரமா அனுப்பிவிடுன்னு சொல்லும் போது அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அந்த ரூம்ல கொண்டு போய் அதை வச்சுட்டு கொஞ்சம் நான் செட் பண்ணும், அப்பதான் செடி நல்லா வளரும், எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் தரீங்களான்னு கேட்கும்போது என்னம்மா உன்னோட பெரிய ரோதனையா இருக்கு, சீக்கிரமா தண்ணியை குடிச்சிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி எடுக்க போறாங்க. இங்க ஹீரோயின் வந்து ரூம் ஃபுல்லா தேடுறா. அப்ப கபோர்ட்ல பாக்கும்போது இல்ல ஹீரோ கூட ஹீரோயின் ஒரு போட்டோல இருக்காங்க. அந்த போட்டோ வந்து ஹீரோயினோட மூஞ்சி மட்டும் கிறுக்கி வச்சிருக்கா. அதை பார்த்து ஹீரோயினும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. அதுக்குள்ள வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டுருது. அதனால ஹீரோயினை கீழே இறங்கி வந்துடுறாங்க. அப்ப அவங்க அப்பா அம்மா பேசிக்கிறத கேட்கறாங்க. வீவன் ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டாங்க, என்னால ஏத்துக்கவே முடியல, அவளை பழைய மாதிரி பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு என்னமா பண்றது, அவளுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல மனசு ரொம்ப பாதிச்சு போயிடுச்சு, அதனால தான் இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கான்னு சொல்லும் போது அதை வந்து ஹீரோயின் ஒரு ஓரமா கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஃபயர் ஆக்சிடென்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஹீரோயின் அம்மா வந்து ஹீரோயினை பாத்துடுறாங்க. வீவன் சொல்லி கூப்பிட ஆஹா வணக்கம் வைக்காம போனா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு ஹாய் ஆண்டின்னு சொல்லிட்டு அவளை கிளம்பிடுறா. அதை பார்த்த ஆண்டியும் இல்லைங்க என்னோட பொண்ணு வீவன் மாதிரியே இருக்கா, வீவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்க பாருமா அது நம்ம பொண்ணு கிடையாது, அது டெலிவரி கொடுக்க வந்த பொண்ணுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. மறுநாள் வந்து ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் சொல்றாரு, சார் வீவனோட பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி விசாரிக்க சொன்னீங்களே, உங்களுக்கு டாக்டர் ஹென்றி தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காருன்னு சொல்லும் போது என்னது ஹென்ரியா, இந்த பேர் நான் ஏற்கனவே எங்க கேள்விப்பட்டிருக்கேன் போது ஆமா சார் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, வீவன் வீட்டுல மேடா வேலை பார்த்தாங்களே அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் இவருன்னு சொல்லும் போது இப்போ ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி ஹீரோ வந்து வீவன் வீட்டுக்கு போயிருக்கும்போது அப்போ ஹீரோயின் இல்லை, அதாவது இது ஃபிளாஷ்பேக்குங்கிறதுனால ஹீரோயின் சொல்கிறேன். அப்போ வந்து அந்த வேலைக்கார பொண்ணு அதாவது வில்லி தான், அவள் வந்து ஹீரோ கிட்ட க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணியிருப்பா. அப்போ அவர் வந்து இந்த டைம் உனக்கு சும்மா விடுறேன், இன்னொரு டைம் பண்ணினா நான் வீவன் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாக இருக்கு, வீவனோட பிஹேவியரும் சரி கிடையாது, உடனே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்டை கொண்டு வான்னு சொல்லும்போது அதுக்கு அசிஸ்டன்ட் ஓகேன்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ வில்லி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்களான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கா. அதை பார்த்த ஹீரோவும் இவ கூட க்ளோஸாக இருந்தா தான் இவ யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவரும் ஓகேன்னு சொல்றாரு. அதே ரெஸ்டாரண்ட்ல ஹென்ரியும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன இங்க பண்றாங்க பார்க்கும்போது இவங்களும் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹென்றி தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பானு, அதனால தான் போட்டு வாங்கலாம்னு சொல்லி இங்க வந்திருக்காங்க. அப்ப ஹென்ரியும் நீங்க இங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ரொம்ப ஐஸ் வச்சிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாவே கேக்குறாங்க, நீங்க என்ன ஃபாலோ பண்ணி தானே வரீங்க, எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது ஓ கண்டுபிடிச்சிட்டீங்களா, உங்களை எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் நான் உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது உங்களுக்கு தெரியும்லங்கும் போது அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, உங்க ஹஸ்பண்ட் உங்களை நல்லாவே பாத்துக்கிறது இல்ல,
அது எனக்கு தெரியும், நீங்க என் கூட வந்துட்டீங்கன்னா உங்களை பத்திரமா நான் பார்த்துப்பேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது இது எல்லாமே அவளோட பிளான் தான். ஹீரோ கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு நம்மளும் உண்மை தெரியும்னா இவன் பின்னாடியே தான் போகணும்னு சொல்லிட்டு அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவும் வெளியே வராங்க. ஹீரோக்கெல்லாம் ஹீரோயினை பார்த்தோன்னா சம கோவம். என்னடி இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் என்ன பண்ண உனக்கு என்ன, நம்ம தான் 3 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்ண போறோம்னு சொல்லும்போது அது எப்படி நீ சொல்லுவேங்கும் போது நான் இவரை தான் காதலிக்கிறேன், உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லும்போது ஹீரோக்கும் நல்லா புரியுது இது எல்லாமே வில்லியோட பிளான் தான். ஹென்றி மூலமா ஹீரோயினை மயக்க வச்சு இந்த மாதிரி என்னைய பார்க்க வச்சு 2 பேருக்குள்ள சண்டை வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதனால எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வா அவங்க கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாரு. பாக்குற வில்லிக்கு சமக்கவும் வருது. அவளும் பின்னாடியே போக பாக்குறா. அப்ப ஹென்றி வந்து கையை பிடிக்க அவனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு உனக்குலாம் அறிவில்ல, அவளை தடுத்து நிறுத்தாம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோனை காருக்கு அழைச்சிட்டு வராரு. அப்ப அசிஸ்டன்ட் சிரிச்சு பார்த்துட்டு இருக்க என்ன இங்கேயோ உட்காந்து வேடிக்கை பார்க்க போறேன்னு கேட்கும்போது ஓகே பாஸ் நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியில போக மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஹென்றி உனக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டான்னு கேட்கும்போது ஆமா அவன் தான் எனக்கு முக்கியங்கும் போது இங்க பாரு நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் உனக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது அது எல்லாமே 3 வருஷம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான் சொல்லும்போது என்னடி ரொம்ப ஓவரா பேசுறேன்னு சொல்லி ஹீரோ டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. அதை பார்த்து ஹீரோயின் கோவப்பட்டு அவனை அறைய என்னடி அவனுக்காக என்னைய அறையிறியாங்கும் போது அம்மா அவன் தான் எனக்கு முக்கியம் சொல்லும்போது எந்த வகையில அவன் என்னை விட பெட்டரா போயிட்டான்னு கேட்கும்போது அவன் உன்னை விட எவ்வளவு பெட்டர், அவன்கிட்ட பாசமா இருக்கான் அன்பா பேசுறான் அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லும்போது அப்படியா வெளில போ முதல்ல போன்னு துரத்தி விட்டுட்டு இனிமே உன்னோட கார்டு எதுவுமே வேலை செய்யாது எல்லாமே நான் ஃப்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கோவமா அவர் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோனுக்கும் செம்ம கடுப்பாக்குது இந்த பைத்தியக்கார எதுக்கு இப்படி பண்ணிட்டு போறான்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கான், இன்னொரு சர்ஜரி பண்ணணும், நிறைய காசு தேவைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இவன் வந்து நான் காசு தரேங்கிற மாதிரி நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வேற வழி தெரில, ஏன்னா ஹீரோ வந்து எல்லா கடையும் ஃபீஸ் பண்ணிட்டார்ல, அதனால அவனோட காசை வாங்கிக்க. ரேச்சல் சொல்கிறா அக்கா நீ உன்னோட வாழ்க்கையை பாரு, எங்களுக்காகவே நீ காசு செலவு பண்ணிட்டு இருக்காதுங்கும் போது அப்போ ஹீரோயினும் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ தவிர வேற எதுவுமே என்கிட்ட இல்லை, நான் எப்படி தேட முடியுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஃபோட்டோ வந்து அவன் பார்த்துக்கிறான். இந்த விஷயத்த வில்லிக்கிட்ட வந்து சொல்லும்போது அப்போ அவளும் காமிக்கிறா இந்த போட்டோவா பாருன்னு. ஆமா இவனை தாங்கும் போது அவளுக்கு புரிஞ்சு போயிடுது. அப்ப அவ சாகலையா, நான் நல்லா தானே நெருப்பு வச்சேன், அவ எப்படி சாகாம போனாங்கும் போது தெரியல, அவளோட உடம்பு எதுவுமே கிடைக்கல, சரி நெருப்போட எரிஞ்சு போச்சுன்னு நினைச்சேங்கும் போது என்ன நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்ற, நீ ஒன்னும் பயப்படாத, அவ பழசெல்லாம் மறந்துட்டா, இதனால ஒன்னும் பிரச்சனை வராதுன்னு சொல்ல இதுல எதுவும் பிரச்சனை வராம நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நேரா அவளோட வீட்டுக்கு தான் போறா. உங்க அப்பாவும் அவளை பார்த்துட்டு வாமா டீ குடிக்கிறேன்னு கேட்கும்போது பாங்க அப்ப மேடு கொண்டு வந்து டீ குடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். அதை பார்த்தா அவ செம கடுப்பாகி காஃபி ஊத்துக்கி அவ மூஞ்சிலே ஊத்தி விட அப்பா கடுப்பாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்கும் போது என்னப்பா இவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இவதான் மைக்கிளோட ஒய்ஃப், இவளை போய் இங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க, உடனே இவளை வேலையை விட்டு துரத்துங்கும் போது எதுவா வேணாலும் இருக்கட்டுமே அதுக்குன்னு ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவேங்கும் போது இவெல்லாம் ஒரு சிப் கேரக்டர்ப்பா, இவளுக்குலாம் மதிப்பு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்கும் போது அப்பாக்கு கோவம் வந்துடுது, போட்டு அடிச்சு போடுறாரு. என்னோட பொண்ணா நீ, நான் உன்னை என்ன எப்படியா வளர்த்தேன், ஏன் இப்படி மாறி போய் நிக்கிறேன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் காதுகிட்ட வந்து சொல்றாங்க இங்க பாரு ஒழுங்கா என்ன வேலைக்கு ஏத்துக்கோ, இல்லனா எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்துட்டேன், அப்புறம் மைக்கேல்ட்ட எல்லாத்தையும் போட்டு காமிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மிரட்டிட்டு போறாங்க. ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் வந்து டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லும்போது ஹீரோவும் எடுத்து பாக்குறாரு. ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துருச்சு, வீவன் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுது. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தனை நாளா வீவன் நினைச்சு வேறோட பொண்ணு கூட இருந்துட்டு இருந்தோம், அப்போ வீவனுக்கு என்ன இருக்குங்கும் போது எனக்கு தெரிஞ்சு அவங்க இறந்து போயிருப்பாங்க பாஸ்ன்னு சொல்லும் போது அவன் அழுவ ஆரம்பிக்கிறான். இத்தனை நாளா நான் பைத்தியக்காரத்தனமா இருந்துட்டேனே, பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன், வீவனுக்காக அவளை நான் பழி வாங்கியே தீருவேன்னு சொல்லி அவர் சபதம் எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து வேலை பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து கூப்பிடுறாரு, இங்க பாருமா என் பொண்ணு எது தெரியாம தப்பு பண்ணிட்டா, அவளை நீ மன்னிச்சிடுன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல, சில பேர் பிடிக்காதவங்களும் இருப்பாங்களேன்னு சொல்ல அதை கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கு அவங்க பொண்ணு ஞாபகம் தான் வருது. என் பொண்ணும் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க போது அப்படியே அங்கிள் எல்லாம் ஒரு கோ இன்சிடென்ஸ் தான் சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்க போறாங்க. அப்படி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ பார்க்குறாங்க, ஃபேமிலி ஃபோட்டோ. அதில் வந்து ஹீரோயின் அந்த வேலைக்கார வில்லி எல்லாம் இருக்காங்களா, உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப பின்னால இருந்து அப்பா என்னம்மா சொல்றாங்க போது பயத்துல அந்த போட்டோ போட்டு கீழே போட்டு உடச்சிடுறா. அதை பார்த்தா அப்பவும் பரவாயில்லமான்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுக்க அங்கிள் இந்த போட்டோல இந்த பொண்ணு இருக்காளே இவ யாருன்னு கேட்கும்போது இந்த பொண்ணா செல்லிமா, இந்த வீட்டுல தான் வேலை பார்த்தா, ஃபயர் ஆக்சிடென்ட் அப்பா அவ இறந்து போயிட்டான்னு சொல்லும் போது அது கேட்ட ஹீரோயினுக்கு ஏதோ குழப்பமா இருக்கு. ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராது, இந்த மேடம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போக அப்ப ஹீரோயின் தான் கொண்டு வந்து காஃபி கொடுக்குறாங்க. அவரும் இங்க பார்த்துட்டு நீ இங்க என்ன பண்றங்கும் போது ஆள்றதுக்கு காசு வேணாமா, காசு வேணும்னா வேலைக்கு போகணும் அப்பதான் கிடைக்குன்னு சொல்லும் போது இந்த இடத்துக்கு வெள்ளிக்காரி வந்துடுறா. சாரி உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டானான்னு கேட்க அப்ப ஹீரோ இவளை பார்த்துட்டு இவன் இங்க வேலை பார்க்கறது உனக்கு தெரியுமாங்க போது தெரியும், அப்பா தான் வேலைக்கு வச்சிருக்காரு, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்ல
வந்து பயமாவது இவளால வந்து ஹீரோயினுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இங்க பாரு நீங்க எல்லாம் வேலை பார்க்க வேணாம்னு சொல்ல ஏன் நான் ஏன் இங்க வேலை பார்க்க கூடாதுங்கும் போது இங்கெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு ஒரு தகுதி வேணும் அது உனக்கு கிடையாதுன்னு சொல்ல ஆமா ஆமா மைக்கிலே சொல்லிட்டாரு நீ வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லும்போது இந்த வீட்டை விட்டு அவளை யாராலையும் துரத்த முடியாதுன்னு சொல்லி அங்க அப்பாவோட என்ட்ரி இவளை நான் வேலைக்கு எடுத்திருக்கேன் நீங்க எப்படி வெளியே துரத்துவீங்கும் போது அங்கிள் இவளை நீங்க வேலைக்கு வச்சுக்க வேணாம்னு சொல்லும்போது அதை சொல்றதுக்கு நீ யாருப்பா நீயே என் பொண்ணை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்ப எதுக்குப்பா இதெல்லாம் பேசுறேங்கும் போது அப்பா அவர் வந்து அவர் தாத்தா சொன்னதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்ல நீ எதுவும் பேசாத நான் அவர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல அங்கிள் நீங்க சொல்றது சார் தான் உங்க பொண்ணை நான் ஏமாத்திட்டு தான் ஆனா வந்து தாத்தா சொன்னதுக்காக மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்த பொண்ணு மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது நான் கூடி சீக்கிரமே டிவோர்ஸ் பண்ணிடுவேன் உங்க பொண்ணை நான் அடுத்த வாரமே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன் இனிமே நான் தாத்தா பத்தி கவலைப்பட போறது இல்லைன்னு சொல்ல அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்குலாம் அப்படியே மனசே உடஞ்சு போயிடுது என்னை பத்தி கவலைப்படாதீங்க கண்டிப்பா நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன் நீங்க பேப்பர் மட்டும் அனுப்புங்க நான் சைன் போட்டு கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோவுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல நான் வீவனுக்காக இவளை கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு தென் ஹீரோயின் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க அப்ப ஹீரோ வந்து கார்ல ஏறுன்னு சொல்லும் போது இல்ல முடியாது உன் கார்ல நான் வரமாட்டேன்னு சொல்ல ஒழுங்கா அடம் பிடிக்காத வீட்டுக்கு வான்னு சொல்ல அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹென்றி வந்துடுறான் அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ எங்க அழைச்சிட்டு போக பாக்குறங்கும் போது இது எப்படா நடந்தது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அவ இப்ப மாறினாங்க உங்க அம்மாவோட சர்ஜரிக்காக நான் 1 மில்லியன் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்ல அது கேட்ட அவனுக்கு செமக்கவும் வருது அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை வலுக்கட்டாயமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு கோமா தூக்கி பெட்ல போட்டுட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் காசுக்காக நீ உன்னையே விப்பியான்னு கேட்கும்போது என்ன விக்கிறேனா ஆமா என்னைய தான் விக்கிறேன் என்னோட வாழ்க்கையை நான் எனக்கு ஏத்த மாதிரி வாழ்றேன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை கேட்கும்போது அப்படிலாம் விட முடியாது நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் நீ ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்லும்போது நான் ஏன் உன் கூட இருக்கணும் நீ எனக்காவது ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கியா எனக்கு எப்பவுமே உனக்கு வீவன் மட்டும் தானே முக்கியம் இப்ப அவளை நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போற அப்புறம் எதுக்கு என்ன பிடிச்சிட்டு இருக்கங்கும் போது அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அந்த டாக்டர் என்ன நீ லவ் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அவனை ரொம்ப லவ் பண்றேன் அவனை தான் நான் கல்யாணமே பண்ணிக்க போறேன்னு சொல்லும்போது அதுகிட்ட எனக்கு கோவம் வருது என்ன நீ அவனை டச் பண்ண விட்டியான்னு கேட்க லவ் பண்றேன்னு சொல்ற அப்புறம் டச் பண்றதுல என்ன தப்புன்னு கேட்க ஹீரோவுக்கு உச்சக்கட்ட கோவம் ஆயிடுது அந்த ஹென்றி தப்பானவன் சொன்னா உனக்கு புரியாதான்னு சொல்லிட்டு பாத்ரூம் கழிச்சிட்டு போய் தண்ணியை தலையில ஊத்திட்டு இருக்காரு கொஞ்சமாவது முழிச்சு பாரு அவன் நல்லவனே கிடையாது உன்னை அவன் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லும்போது அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சைலன்ஸ் நிலவுது அந்த சைலன்ஸ் வந்து அவங்க பெட் வரைக்கும் போயிடுது எல்லாம் முடிஞ்சு அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்க அப்ப ஹீரோக்கு ஒரு கனவு வருது என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு இருக்க அப்ப ஹீரோயின் பாக்குறாங்க இவன் என்னதான் சொல்றான்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்கும்போது வீவன் என்னை விட்டுட்டு போதான்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க ஹோ இப்ப கூட நீ வீவனை பத்தி தான் யோசிக்கிறியா நான் தான் கொஞ்ச நேரத்துல நீ என்ன லவ் பண்றியோன்னு நினைச்சிட்டேன் எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லிட்டு அவங்க கோவமா வெளியில போயிடுறாங்க அப்ப ஹீரோ வந்து கண்ணு முழிச்சு பாக்குறாரு வீவன் என்னை விட்டு போகாதன்னு சொல்லிட்டு எதுக்கு என் கண்ணுக்கு மோனிகா வந்து வீவன் மாதிரி தெரியறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு மறுநாள் ஹீரோயின் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அப்ப அங்க வெள்ளி வரா இங்க பாரு என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினோ ஹோ தாராளமா செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்ல என்ன பார்க்கும்போது உனக்கு ரொம்ப ஜெலஸா இருக்குன்னு கேட்கும்போது நான் ஏன் ஜெலஸ் பண்ணும் நீ என்ன என்கேஜ்மெண்ட் தான் பண்ணிக்க போற ஆனா நான் கல்யாணமே பண்ணிட்டேன்னு சொல்ல என்னடி ரொம்ப ஓவரா பேசுற எங்க அப்பாவோட சப்போர்ட் இருக்குன்னு தானே இப்படி பேசிட்டு இருக்க அது இப்ப கொஞ்ச நேரத்துல போக போகுதுன்னு சொல்லிட்டு அவ எங்கேயும் போறா ஹீரோயினும் எங்க போறான்னு சொல்லிட்டு பின்னாடியே போக அவ மாடிப்படில இருந்து கீழே விழுந்துட்டு ஹீரோயின் தான் பிடிச்சி தள்ளி விட்டான்னு சொல்லி அவ மேல தூக்கி பழைய போட்டுறா டாக்டரை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு ஒன்றும் பெருசா அடி இல்லை ஆனா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போறாரு அதை பார்த்தா அப்பாவும் உனக்கு எவ்வளவு தைரியம் பொண்ணு மாதிரி நீ நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு அவ்வளோ இடம் கொடுத்தேன் ஆனா நீ என் பொண்ணைய வந்து ஹர்ட் பண்ணுவேன்னு சொல்லி கேட்க இல்ல அங்கிள் நான் ஒண்ணுமே பண்ணலங்கும் போது இங்க பாரு நீ எதுவும் பேச வேணாம் இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது நீ வெளியில போன்னு சொல்ல ஹீரோயினும் பாவமா போறாங்க அப்ப ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க ஹீரோவால எதுவும் சொல்ல முடியல இப்போ ஏதாவது சப்போர்ட் பண்ணா அப்போ வந்து எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அவர் அமைதியா இருக்காரா அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மறுநாள் அஸ்டன் வந்து ஹீரோயின் கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்கிறாரு அவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருக்க மேடம் நீங்க தப்பா நினைக்காதீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு உங்களுக்கு பின்னாடி தான் புரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது அப்புறம் உங்க சாரோட பணம் எனக்கு தேவை கிடையாது அதையும் எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க என்கேஜ்மெண்ட்னால தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் வந்து ஹென்றி கூட தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கா அப்போ மனசுல நினைக்கிறா வீவன் உன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ வீவனே கிடையாது செல்லிங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னைக்கு இருக்குடி உனக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியும் போயிட்டு இருக்கு அப்ப ஹீரோயின் வந்து கங்க்ராட் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லி இவனோட இடம் உனக்கு அப்படியே செட் ஆச்சு போலன்னு சொல்ல அது பாக்குற ஹீரோக்கெல்லாம் ஷாக்கு இவளுக்கு எப்படா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி யோசிக்க வில்லிக்கெல்லாம் அள்ளு விட்டுடுது இவ என்னடா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன ஏதோ வளரிட்டு இருக்க என்ன என்கேஜ்மெண்ட் கெடுக்க பாக்குறேன்னு போது அப்பா இவ என்கேஜ்மெண்ட்ல பிரச்சனை பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா இவளை வந்து வெளியில போக சொல்லுங்கும் போது அப்ப ஹென்றி கிட்ட கை காமிக்கிறா அதை பார்த்து ஹென்ரியும் வா நம்ம போலாம் இங்க வந்து பிரச்சனை பண்ணு சொல்லி அவனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க நான் வரமாட்டேன் என்னை விடுன்னு சொல்லி அவ தள்ளி விட்டுட்டு இருக்க அப்ப ஹீரோ வந்து அவளை விடுன்னு சொல்லி ஹென்ரியை தள்ளி விட ஹீரோயின் போய் கீழே விழுந்துடுறாங்க அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கி விட மைக்கேல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்னோட ஃபியான்ஸே அவளெல்லாம் நீ தொடக்கூடாதுன்னு சொல்லும் போது அப்ப அம்மா சொல்றாங்க நீ சொல்ல வந்ததை முழுசா சொல்லுமா அது பொய்யோ உண்மையோ அது 2வது பட்சம்
ஆனா நீ என்ன சொல்ல வரங்கிறத நான் முழுசா கேட்கணுங்கும் போது அப்ப ஹீரோயினும் உண்மையை சொல்ல வராங்க. அப்ப இந்த ஹென்றி பையன் என்ன பண்றானா லைட்டை கட் பண்ணி விட்டுறான். அது வந்து ஹீரோயின் மேலேயே விழுந்துருது. இதை பார்த்த ஹீரோ பதறி போய் ஹீரோயினை போய் தூக்க போறாரு. இங்க பாரு, நீ என்னோட ஃபியான்சே, நீ அவளெல்லாம் காப்பாத்த கூடாதுன்னு சொல்லும்போது அட பைத்தியமே அங்கிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தூக்கிட்டு போயிடாரு. இங்க செல்லி வந்து செமையா கத்திக்கிட்டு இருக்கா. அடே உனக்கு அறிவே இல்லையாடா, எதுக்குடா அவளை போய் என்கேஜ்மெண்ட் கூட்டிட்டு வந்த? இப்ப என்னோட என்கேஜ்மெண்ட் நின்று போச்சுங்க. இதை கேட்டு அவனுக்கு செமையா கோவம் வருது. இதுக்கு மேல பொறுக்க முடியாம அவ கழுத்து பிடிச்சி நடிச்சு, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை காதலிக்கிறேங்கிறதுக்காக நீ சொன்ன எல்லாத்துக்கும் நான் தலையாட்டிட்டு இருக்கேன். ஆனா எவன் கூடயும் என்கேஜ்மெண்ட் நின்னதுக்காக நீ என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கங்கும் போது என்ன பேபி இப்படி பேசுற? எல்லாமே நமக்காகத்தானே பண்ணிட்டு இருக்கேன். அவனை கல்யாணம் பண்ணி அவன் சொத்தெல்லாம் ஆட்டிய போட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழத்தானே இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவ உருட்டுறாங்கிறது நமக்கே பார்க்கும்போது தெரியுது. ஆனா அந்த முட்டா பிசா அதையும் நம்புது. இங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்ச உடனே இங்க பாருங்க, அவ வந்து வீவன் கிடையாது, அவ செல்லின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே ஃபர்ஸ்ட் நீ கூலாகுன்னு சொல்லும்போது நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீங்க கூலா கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ முன்னாடியே இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்கும் போது எனக்கு முன்னாடியே தெரியும். எந்த எவிடன்ஸும் இல்லாம அவளை செல்லின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண அவளை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அவ என் கிட்ட இருக்கும்போது தான் அவளை பத்தின எவிடன்ஸ்லாம் நான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல, அப்போ இதை பிளான் போட்டு நீங்க செய்ய முயற்சி செஞ்சிருக்கீங்க, அதை நான் வந்து முட்டாள்தனமா கெடுத்து விட்டுட்டேனான்னு சொல்ல, அப்படிலாம் இல்ல, நீயும் இவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கீல, நீயும் ஒரு ஜீனியஸ் தான் சொல்லி ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிறகு ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பா அம்மாவை பார்க்க வந்திருக்காரு. அங்கிள், நான் என்கேஜ்மெண்ட்ல இப்படி நடந்துக்கிறத பார்த்து உங்களுக்கு வந்து கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட் பாருங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லும்போது அப்பாவும் அதை பாக்குறாரு. அது டிஎன்ஏ ரிசல்ட் தான், வில்லி வந்து வீவன் இல்லைன்னு சொல்லி ப்ரூஃப் இருக்கு. அதை பார்த்து அப்பாவோ என்னப்பா சொல்ற? அப்பா அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மையாங்கும்போது ஆமா அங்கிள், இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சுங்கும் போது அப்போ என்னோட பொண்ணு எங்கன்னு சொல்லி அம்மா கேட்க, ஆண்டி உங்க மனசு தேத்திக்கோங்க, வீவன் இப்போ உயிரோட இல்லைன்னு சொல்லும்போது அதை கேட்ட அப்பா அம்மா 2 பேருக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டாலன்னு சொல்லி அழுகவும் செய்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, வீவனுக்காக ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அங்கிள், அதுக்கு சப்போர்ட்டா நீங்களும் இருப்பீங்களா கேட்கும்போது அதுக்கு அவங்களும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஷாப்பிங் வந்திருக்காங்க. அப்ப ஹென்றி வந்து கூப்பிடுறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கோவமா போடான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அப்ப ஹென்ரியும் இங்க பாரு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கு அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டில அப்படி நடந்துக்கிட்ட, அதுக்கப்புறம் கூட என்ன ஹாஸ்பிட்டல்ல நீ பார்க்கவே வரலன்னு சொல்லும்போது இங்க பாரு நான் பார்க்க தான் வந்தேன், ஹீரோ தான் என்னை பார்க்கவே வரலன்னு சொல்ல, அப்படியா நான் கூட நீ என்ன வேணும்னு தான் பார்க்க வரலன்னு நினைச்சேங்கும் போது அப்படிலாம் கிடையாது, நீ என்னோட உயிர், நான் எப்படி உன்னை பார்க்காம இருப்பேன்னு சொல்ல, சரி இப்போ இதை கம்பல்சேட் பண்ண நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது வா வீட்டுக்கு போலாம், நம்ம டின்னர் சாப்பிடலாம்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே அவங்க வீட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ்ல எதுவும் மருந்து கலக்குறா. அதை வந்து ஹென்றி பார்த்துடுறான். இருந்தாலும் கவனிக்காத மாதிரி இருந்துட்டு இருக்க. இந்த ஹென்றி ட்ரிங்க்ஸ் குடின்னு கொடுக்கும்போது அவனை குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு அதை குப்பையில தூக்கி ஊத்திடுறான். அப்படியே அவன் கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க. அதை பாக்குற ஹீரோயினும் சாரி ஹென்றி, உன் லவ்வருக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கா, அதுதான் உனக்கு தெரியல, உனக்கும் ஒரு நாள் உண்மை புரியும்னு சொல்லிட்டு அவ எவிடன்ஸ் தான் தேட போறா. அப்படியே அவ ரூமையும் கண்டுபிடிச்சு எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹென்றி வந்துடுறான். என்ன உனக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சான்னு கேட்க, அப்ப ஹீரோயினும் அவ கையில ஒரு கத்தி எடுத்துட்டு இங்க பாரு ஹென்றி, இப்போ வீவனா இருக்கிறது செல்லின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, நீ இப்ப என்ன கொலை பண்ணா கூட அது எதுவுமே மாறாதுன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன சொல்ற நீ, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க அம்மா அப்பா ஏன் இன்னும் ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க, என்ன என்கிட்டயே போய் சொல்ல பாக்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சு ஊசி எடுத்து கழுத்துல குத்திடுறான். இதுல ஹீரோயின் வந்து மயங்கி விழுந்துற. அவன் வந்து வில்லிக்கு தான் கால் பண்றான். இப்ப நான் இவளை என்ன பண்ணேன்னு கேட்கும்போது எனக்காக வெயிட் பண்ணு நாங்க வரேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்றா. அப்போ அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ அங்க வந்து அவன் மண்டையில ஒரு அடி தான், அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். எல்லாமே ஹீரோ ஹீரோயினோட பிளான் தான், இப்படி வருவான் இந்த மாதிரி தெரியணும்னு சொல்லி எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. அவனையும் கட்டி வச்சு செல்லி இந்த மாதிரி கெட்டவன் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அவன் வந்து நம்ப மாட்டேங்கிறான். நீங்களாம் பொய் சொல்றீங்க, அவ என்ன என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்ல, இப்போ கொஞ்ச நேரத்துல அவளோட ஒரிஜினல் ஃபேஸ் உனக்கு தெரிஞ்சிடும், அவங்க அப்பா அம்மாவை இங்க வர சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் தெரியும் பாருன்னு சொல்லும்போது அங்க வந்து டே ஹென்றி என்னடா பண்ணி வச்சிருக்க, என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக இந்த பொண்ணை கொலை பண்ணுவியா, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடி பேசிட்டு இருக்கங்கும் போது அம்மாண்டா கொலைக்காரா எதுக்கடா இந்த பொண்ணை கொலை பண்ண பார்த்தேங்கும் போது இப்பதான் அவனுக்கு புரியுது, இத்தனை நாளா இவளை வந்து நம்மள யூஸ் பண்ணிருக்கா, இவன் நம்மள காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போதும் சொல்லி உன் டிராமாவை நிறுத்து, இங்க உள்ளவங்க எல்லாருக்கும் நீ செல்லிங்கிறது தெரியும்னு சொல்ல, என்ன சொல்ற நீ, யார் செல்லி, நான் வீவன் சொல்லிக்கிட்டு இருக்க, போதுமா போதும் உன்னோட ஆக்டிங்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு, நீ செல்லிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லும்போது ஓ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா, அப்போ இத்தனை நாள் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அடி பாவி என் பொண்ணு உனக்கு என்னடி பாவம் பண்ணா, எதுக்காக அப்படி அவர் கொலை பண்ணங்கும் போது வேற என்ன பண்ண சொல்றீங்க, அவ ஒரு பணக்கார வீட்டுல பிறந்திருந்தா, ரொம்ப அழகா இருந்தா, எல்லா விஷயங்களும் அவளுக்கு கிடைச்சிச்சு, எனக்கு எதுவுமே கிடைக்கல, அதான் அவளோட இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு தான் அவளை மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சு கொன்னுட்டேன்னு சொல்ல, இந்த நெருப்புங்கிற வார்த்தையை கேட்ட உடனே ஹீரோனுக்கு தலைலாம் வலிக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அதுக்கேற்ற மாதிரி இவளும் அங்க வெறுப்பேத்துற மாதிரி நான் இப்படி பண்ணேன், அவ காலில் குத்துனன்னு சொல்லிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஹீரோனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அவளுக்கு நடந்த மாதிரியே போதும் வாய முடியும்னு சொல்லிட்டு செல்லியை அடிக்க போக அப்ப அவ என்ன பண்றானா ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சிடறா.
இதை பார்த்து எல்லாரும் பதறி போய் அந்த பொண்ணை விட்டுடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து ஹென்றி கோவப்பட்டு ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவ கூட போய் சண்டை போட ஆரம்பிச்சிடறான். இந்த சண்டையில வில்லி வந்து ஹென்ரிய கத்தியால குத்திட்டு அவ தப்பிச்சு ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோயின் வந்து தலையை பிடிச்சிக்கிட்டே சொல்றா, அப்பா அம்மா நான் தான் வீவன்னு சொல்லும் போது அதை கேட்டு அவங்களுக்கு எல்லாம் ஷாக்கு. என்னமா சொல்றேங்க? ஆமா, எனக்கு ஆக்சிடென்ட்ல மெமரி லாஸ் ஆயிடுச்சு, அதனால தான் நான் யாருங்கிற விஷயமே எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்போ எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு, நான் தான்மா வீவன்னு சொல்ல. எனக்கு நல்லா தெரியுமா, நீ புரிஞ்சுதான் பேசுறியாங்கும் போது நான் புரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க கூட சொன்னீங்களே நான் என்ன தப்பு பண்ணாலும் நீ என் கூடவே என் சைட்லயே இருப்பேன்னு சொன்னீங்க, அது எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு சொல்ல. அப்ப ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இவதான் வீவன் சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் வந்து அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. மோனிகா நீ எப்ப முழிப்ப? மோனிகாவா வீவனா? நான் எது சொல்லி உன்னை கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றதுன்னு கேட்போங்கிறதுக்காகவே கண்ணு முடி நைசா நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ என்னவா வேணாலும் இருந்துட்டு போ, நீ என்னோட காதலி தான், உன்னை நான் பத்திரமா பாத்துப்பேன். இனி அந்த வில்லியோட தொல்லையும் கிடையாது, ஏன்னா அவளை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. நீ எப்ப கண்ணு முழிப்ப? உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல. அப்ப ஹீரோயின் கண்ணு முழிக்கிறாங்க. மோனிகா நீ கண்ணு முழிச்சிட்டேன்னு கேட்கும்போது யார் மோனிகா? என்னோட பேரு எவர்லின்னு சொல்ல. என்ன எவர்லினா? என்ன சொல்லிட்டு இருக்காங்கும் போது ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது என்னது நான் யாரா? என்ன ரெண்டாவது முறையும் மறந்துட்டியான்னு சொல்லி டாக்டரை கூப்பிட்டு இருக்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு அது ஒண்ணும் இல்ல சார், அவங்களுக்கு அதிர்ச்சியில கொஞ்சம் மூளை சுருங்கிடுச்சு, அதனாலதான் அவங்களுக்கு வியடான விஷயங்கள்லாம் ஞாபகத்துல இல்ல போலன்னு சொல்ல. என்ன வியடா? நான் என்ன வியடாவா இருக்கேன்? நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொல்லி அவர் புலம்பிட்டு இருக்கேன். அதை பார்த்து டாக்டரும் சிரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஹீரோயினுக்கு ஒண்ணு இல்லைன்னு, சும்மா அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவரும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஹீரோனோட அப்பா அம்மா வராங்க. அவங்கள பார்த்தோன்னே அப்பா அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்க. அதை பார்த்து ஹீரோவும் என்னடி என்ன ஞாபகம் இல்லைன்னு சொல்ற, உங்க அப்பா மட்டும் ஞாபகம் இருக்கான்னு கேட்க. உங்களே ஞாபகம் இல்ல, ஆனா பார்த்தோன்னே தெரியுதுல இவங்க தான் என்னோட அப்பா அம்மாவா இருப்பாங்கன்னு, அதனாலதான் சொல்லி அவளும் சமாளிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் முட்டாள் பீஸ் நம்பிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும். எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு, நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்ல. அப்ப ஹீரோ வந்து 3 பேர்லாம் கிடையாது 4 பேரு, நானும் உங்க ஃபேமிலி தான் சொல்லி அவரும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. இப்படியே ஹீரோயின் அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனை போட்டு நல்லா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அம்மாவும் வராங்க. என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள ரொம்ப பாவம், அவர்கிட்ட எப்பதான் உண்மையை சொல்ல போறேங்கும் போது அவன் என்ன ரொம்ப வேலை வாங்கியிருக்காமா, அதுக்கு நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்க வேணாம், அதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அப்ப ஹீரோ வந்து வெளியில போயிருக்க மாட்டாரு. அதை அவர் காதல வாங்கிட்டு அடிப்பாவி இவ்வளவு நாள் என்ன நடிச்சிட்டு இருந்தியா, இனிமே உன விட மாட்டேன், வா ரீமேரி பண்ணிக்கலாம்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. இன்னொரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.